லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏற்கனவே ஏன் கல்யாணத்தினால அவங்க நொந்து போயிருக்காங்க. இப்போ யமுனாக்கா கல்யாணமும் எப்படி நடந்துருச்சு? அவங்க எப்படி தாங்குவாங்க? மீனாட்சி அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பேசுறான பேச்சு நான் சொல்லவா வெற்றி? நீ புஷ்பா கிட்ட கார்த்திக் சாருக்கும் யமுனாக்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணல, அதுல ஜெயிக்கணும்னு உனக்கு வெறி. அதுக்குதான் இவங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டும். நான் தப்பு ஒன்றும் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணி வச்சது உங்க அம்மா சம்மதம் சொன்ன அதே மாப்பிள்ளை தானே. யமுனாவுக்கும் மனசுக்கு பிடிச்சவரை தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்று போன கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருக்கேன். 40 பவுன் கொண்டு வா, 80 பவுன் கொண்டு வான்னு கேட்டு கல்யாணத்தை நிறுத்தினவங்களோட பையனுக்கு அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டு. ஓ, லாஜிக்கா பேசுறியா? அப்ப சரி, நீ அம்மாக்கு பதில் சொல்லு. இதே லாஜிக்க அவங்க கிட்ட சொல்லி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. யமுனாக்கா, உனக்கு கல்யாணம் நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாந்தாக்கா, பிரமாதமான காரியம் பண்ணிருக்கீங்க. அம்மா வருவாங்க, நல்லா திட்டுவாங்க. நீங்க ஆரத்தி எடுத்து யமுனாக்காவையும் கார்த்திக் சாரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. துர்கா, வெற்றி வெற்றின்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, நீ வெற்றிக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போ. நான் கிளம்புறேன். அக்கா, எங்கக்கா போற? நீ இரு. எதுக்கு? இந்த கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன்னு அம்மா நினைக்கிறதுக்கா? எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அம்மா கிட்ட தெளிவா சொல்லிடு. யமுனாக்கா, உனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் எவ்வளவோ செஞ்சேன். இப்போ உங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் சந்தோஷப்படணுமா இல்ல இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்படணுமான்னு கூட எனக்கு தெரியல. ஐம் சாரிக்கா. எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சாமி கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நான் வரேன்க்கா. அக்கா. ஏய் அண்ணி, சக்தி, அண்ணி நில்லு. ஏய் சக்தி, நில்லு. எங்க போற? நானும் உன் கூட வரேன். வரேன்னா எங்க வர? உன் கூட வீட்டுக்கு தான். அப்ப இங்க நடக்க போறதெல்லாம் யார் பாப்பா? எங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்வா? நான் பேசுறேன்னு சொன்ன, இப்ப என் கூட வரேன்னு சொல்ற. என் பின்னாடி வந்த உன்னை கொன்னுடுவேன். ஒழுங்கா எங்க அம்மா வந்ததும் அவங்க திட்டுற திட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அப்புறமா வா. அப்படி ஒரு வேளை அவங்கள சமாதானப்படுத்த முடியலனா வீட்டு பக்கமே நீ வராத. என்னன்னு அண்ணி இப்படி பேசிட்டு போறாங்க? எங்க வீட்டுக்கு என்ன வராதுன்னு சொல்லிட்டு போறா. இவளை என்ன பண்றது? அண்ணே, மீனாட்சி அம்மா வந்து கேட்பாங்கல்ல, அப்ப தெரியும் அண்ணி சொன்னதோட அர்த்தம். டேய், இது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையாடா? மருமவனே, இன்னும் 5 நிமிஷத்துல எங்க மீனாட்சி அக்கா வந்துரும். அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. ஆனா உங்களுக்கு இது சின்ன பிரச்சனை தான். என்னைய சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, அப்புறம் பாத்துக்கிடுங்க. மருமவனே, சக்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. எங்க மீனாட்சி அக்காக்கு இப்படி கல்யாணம் நடந்ததுன்னு தெரிஞ்சது உடஞ்சே போயிடும். நாம அவசரப்பட்டுட்டோமோன்னு எனக்கு இப்ப தோணுது. சரிக்கா, அவசரம் தான் பட்டுட்டோம். இப்ப என்ன பண்றது அதுக்கு? ஏனே என்ன இப்படி பண்ணலாம்? மீனாட்சியை மட்டும் இந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சிட்டா? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டடா. டேய், இது என்ன சின்ன விஷயமாடா மறைக்கிறதுக்கு?
கொஞ்ச நாளைக்கு மறைப்போனே, அதுக்கப்புறம் நேரம் பார்த்து மீனாட்சி அம்மனை சொல்லிடுவோம். இதையும் நினைச்சேல. சாந்தாக்கா பாத்தீங்களா எப்படி உளறானுங்கன்னு? இல்ல அவங்க உளரலப்பா, சரியா தான் சொல்றாங்க. எனக்கும் அதான் சரின்னு படுது. என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க சொன்னீங்களேன்னு நான் ஏதோ ஒரு வேகத்துல கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு அடிவயிறு கலக்குது. உண்மையிலே எனக்கு காய்ச்சல் வந்துரும் போல இருக்கு. சரி, இப்ப மறைச்சாலும் என்னைக்காவது சொல்லிதானே ஆகணும். அண்ணே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்ணே. ஆமா ஆமா. யமுனா, உங்களால சமாளிச்சிட முடியுமா? என்ன பண்றது, சமாளிச்சு தானே ஆகணும். அம்மாவை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டான்னு. என்னெல்லாமோ சொல்லி என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். யமுனா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே நடக்க போறத பாப்போம். அதான் கார்த்திக். சரி சரி, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த கல்யாணம் நடந்த விஷயத்த இப்போதைக்கு மீனாட்சி அக்காட்ட மறைக்கிறது தான் நல்லதுன்னு படுது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்றீங்க. ஆமாண்ணே, அண்ணி வேற கோச்சிட்டு போயிருக்காங்கண்ணே. முதல்ல போய் அவங்கள சமாதானப்படுத்துற வேலையை பாருங்கண்ணே. கார்த்திக் சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான், சரி பண்ணிடலாம். நான் வரேன். வெற்றி, நீங்க பண்ணது பெரிய விஷயம். தேங்க்ஸ் வெற்றி. பரவாயில்ல, இருக்கட்டும் கார்த்திக் சார். சரி, நாங்க கிளம்புறோம். அண்ணே நீ போய் முதல்ல அண்ணிட்ட பேசு, அதுக்கப்புறம் நாங்க வரோம். சரிடா. சாந்தாக்கா பாத்துக்கோங்க. பாவம் மருமவன் எப்படி சமாளிக்க போதோ. யமுனா, வெளியில போன மீனாட்சி அக்கா சீக்கிரம் வந்துரும். அது வரத்துக்குள்ள நாம எல்லாரும் உள்ள போலாம். வாங்க கார்த்தி தம்பி. நீங்க உள்ள கூட்டு போங்க உங்களை. வா வா யமுனா. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அந்த நிலைமை யமுனாக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உனக்கு தெரியாம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன். மன்னிச்சிரு மீனாட்சி அக்கா. யமுனா குட்டி, என்னடா மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? நீ சந்தோஷமா இருக்கணும்டா. ஒன்றும் இல்லடா, அம்மா என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் மீனாட்சி அக்கா இருக்கிற இடத்துல இருந்து நான் ஆசீர்வாதம் பண்ணுறேம்மா. நீ சந்தோஷமா இருப்படா. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க காட்டிட்ட வாங்க போங்க. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நான் ஓரமா தானே போயிட்டு இருக்கேன். ரோடு அங்கதானே இருக்கு. இப்படி என் பின்னாடியே வந்து ஹாரன் அடிச்சா என்ன அர்த்தம்? வண்டியில வந்து ஏறணும்னு அர்த்தம். இந்த வண்டிலையா? டப்பா வண்டி. ஏய், ஏன் குதிரையை பத்தி டப்பா வண்டி சொல்றியா? எதுக்கு என் வண்டி மேல கை வச்ச? வண்டி என்னடா உன் மேலே கை வை பாப்பா, கை வை பாப்பா, கை வை பாப்பா. ஏய், எப்பறா எங்க அக்காக்கு எங்களுக்கே தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? உன்னெல்லாம் கொன்னா கூட தப்பே இல்ல. ஐயோ சக்தி, முதல்ல வண்டியில ஏறு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ என்ன கொல்றதா வெட்டுறதான்னு டிசைட் பண்ணிக்கலாம். டைம் ஆகுது, ஏறு. ஏய், உன் கூட வரதுக்கு நான் நடந்தே போயிடுவேன். சக்தி,
என்னாச்சு? ஏய் என்னாச்சு? எங்க காட்டு. ஏய் சக்தி நில்லு. என்ன பண்ற? ஏய் நில்லு. முள்ள ஏதாவது மாட்டிட்டு இருக்க போகுது. சக்தி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன முள்ளெல்லாம் எடுத்து விட்டு ஐஸ் வைக்கலான்னு பாக்குறியா? உன் மேல கொலை கவுன்ல இருக்கேன். போயிடு. ஏய் லூசா நீ? யமுனாவும் கார்த்திக் சார் ஒருத்தர் லவ் பண்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல என்ன தப்பு? நீதானே சொன்ன 2 பேரும் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஏய் வேண்டாம், வெறி ஏத்தாத. நீ பொதுவா என்கிட்ட கேக்குற மாதிரி கேட்ட. நானும் கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னேன். நீ என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு என்கிட்ட சொன்னியா? ஓ உன்கிட்ட சொல்லந்தான் கோவமா? அப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல கோவம் இல்லைல? அப்பாடா. ஏய் அதுவும் தாண்டா கோவம். நீ கிளம்ப முதல்ல. வலிக்குது இல்ல? அப்படியே நடந்து போற? வா வந்து ஜீப்ல ஏறு. ஏய் இதுலயா? செத்தாலும் அந்த வண்டியில ஏற மாட்டேன். சரி சரி, நான் பண்ணது தப்புதான். என் மேல கோவப்படாத. சாரி. வா வந்து வண்டியில ஏறு. வா மாட. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாடிங்கிறேன். எதுக்கு நடு ரோட்ல வச்சு தூக்குன? ஏய் நடு ரோடா இருந்தானே நடு வீடா இருந்தானே ஏன் பொண்டாட்டியே நான் தூக்குறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்போதைக்கு இறங்குற. உட்காரு உட்காரு. இப்ப ஏன் இறங்குற? நான் கூட வர மாட்டேன். போ. சொன்னா கேளு. இப்படியே நடந்தேன்னா வலி ஜாஸ்தி ஆயிரும். ஒழுங்கா ஜீப்ல ஏறு. நானே வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன். முடியாது. போடா. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்க மாட்டியா நீ? என்ன பண்ற? இரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ற? கையை விடு. டேய் என்னடா பண்ற? உனக்கு பைத்தியமா? இப்ப இறங்கடி பாப்போம். டீயா? ஆமாண்டி. ஐபி செக்ஷன் 354 படி. இது சட்டப்படி தப்புடா. ஓஹோ. 1 ல இருந்து 5 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 விதிக்கலான சட்டம் சொல்லுது. தெரியுமா உனக்கு? நேரம் கட்ட நேரத்துல சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? சி இம்ச இம்ச. சட்டத்தை சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? ஏய் போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. என்கிட்டயே வா. இங்க பாரு, எவ்வளவு வேணாலும் கத்திக்கோ. ஆனா ஜீப்பை விட்டு இறங்க கூடாது. சரியா? காலை தூக்கி உள்ள வை. இங்க பாரு, சைலண்டா இருக்கணும். புரியுதா? தேவையா அது? போலாமா?
வெற்றி விடு. எப்படியெல்லாம் வளர்த்தேன் இவனை. இப்ப என்னடானா பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ச்சே. ரங்கநாயகி அவன் பொண்டாட்டி அவன் தூக்கிட்டு வரான், நமக்கு என்ன? ஏங்க அதுக்காக என்ன இப்படியா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஒரேடியா பொண்டாட்டி பின்னாடியாவா போவாங்க? அம்மா அம்மானு உன் பின்னாடியே சுத்தும் போது உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? பொண்டாட்டி வந்தா பொண்டாட்டி பின்னாடியே போயிடுவான்னு. நான் இங்க எவ்வளவு கவலையா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னவோ சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏண்டி ஊர் உலகத்துல யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? உன் அண்ணனை பாரு எப்படி இருக்கான்னு. ஊர் உலகத்துல யாரு எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. வெல்கம். எனக்கு ஒன்னதும் துடிச்சு பாரு, அதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூடா செல்லம். அதை விட நீ இப்படி எனக்கு கொஞ்சறத பார்த்து இங்க சில பேர் டென்ஷன் ஆகுறாங்கல்ல, அது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூடா ரவுடி பேபி. வெல்கம் வெல்கம். ஏய், என்ன பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? உங்க ரெண்டு பேருக்கு தான் பேர் இருக்குல்ல சக்தி, அப்புறம் என்ன செல்லம் நொல்லோன்ட்டு? ஏய், என் செல்லத்துக்கு முள்ளு குத்திங்க இந்த கால். பெயின் நோ. ஏ பூஜ், தள்ளி போ. ஏ பூஜா, பாவம் என் டார்லிங், எவ்வளவு நேரம் என்ன தூக்கி இருக்காரு. அவருக்கு கை வலிக்கும்ல, நீ கொஞ்சம் வழி விடு. ஐயோ வெற்றி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வரியே, முதல்ல அவளுக்கு இறக்கி விடு. விடு விடுன்னு சொல்றேன்ல. என்ன வெற்றி, இவகிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க? என்ன தூக்கிட்டு போ வெற்றி. ஏய் என்னடி, நான் தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன நீ தூக்கிட்டு போ வெற்றின்னு வேற சொல்லிட்டு இருக்க? வெற்றி, நீ முதல்ல அவளுக்கு விடு. நீ பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட நல்லா, முதல்ல அவளுக்கு இறக்கி விடு. ஆம்பளைன்னா கெத்தா இருக்கணும். இப்படிதான் எல்லாரும் முன்னாடி அவனை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கியா? பொண்டாட்டிய தூக்குறது தான் ஆம்பளைங்களுக்கு கெத்து. கல்யாணமாகி நம்மள மாதிரி கியூட் பேரா இருந்தா இவளுக்கு புரிஞ்சிருக்கும். பாவம் கல்யாணம் ஆகல இல்ல, அதான் பாவம் தெரியல. டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்கியா? ஏ பூஜ், எவ்வளவு நேரம் அப்படியே நிப்ப? தள்ளு தள்ளுன்றல்ல. சக்தி, இவளுக்கு சொன்னாலாம் புரியாது போல. கொன்னு அப்படி குத்திருவேன். என்ன எதுக்கு அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஏதோ பூஜாவை விருப்பத்துறதுக்காக நீ தூக்கிட்டு வந்தத நான் புடிச்ச மாதிரி நடிச்சேன். மத்தபடி நீ என்ன தூக்கிட்டு வந்தது
எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே என் கால்ல முள்ளு குத்தினாலும் சரி, கல்லு குத்தினாலும் சரி, என்ன தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதுக்கு நீ முள்ளு குத்தாம போடா செல்லம். மொத்தத்துக்கு உன்ன இங்க பாரு, என் பொண்டாட்டிக்கு முள்ளு குத்துனா நான் தானே தூக்கணும். அது என்னோட உரிமை. தேவையில்லாம யமுனா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன தூக்கிட்டு வந்தா? நான் சமாதானம் ஆயிடுவேன்னு மட்டும் நினைச்சுக்காத. நீ பண்ணது பெரிய தப்பு. மனசுக்கு பிடிச்ச 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வச்ச, அது தப்பா? காட் அம்மா. நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி யமுனாவோட கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. கல்யாணம் நடத்தலைன்னா இன்னும் 3-4 வருஷத்துக்கு யமுனா கழுத்துல தாலி ஏறாது. பாவம் யமுனா, அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி வந்தவன். என் கஷ்டத்துல அவளை சரியா படிக்க வைக்கவும் முடியல. இப்ப என்னால அவளுக்கு அவ இஷ்டப்பட்ட வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க முடியல.